அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் நம்முடைய வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக பசித்தவர்களுக்கு, வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு உணவுகளை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். இந்த உணவு வழங்கும் திட்டத்தை நாம் நம்முடைய மீடியாக்களிலே புகைப்படங்களாகவும் வீடியோ காட்சிகளாகவும் பதிவேற்றம் செய்யும்போது இதை தர்மம் கொடுக்கிறத பப்ளிக்காக நாங்கள் செய்யத்தான் வேணுமா, இதை புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்யத்தான் வேணுமா, வீடியோ பதிவெடுத்து போடத்தான் வேணுமா என்ற ஒரு நியாயமான சந்தேகம் பலருக்கு எழுவது நியாயம். ஏன்னு கேட்டால் தர்மத்தை நீங்கள் ரகசியமாக செய்யுங்க என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. தர்மத்தை ரகசியமாக செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் வெளிப்படுத்தி செய்வதில் குற்றம் இருக்கிறதா அல்லது தடை இருக்கிறதா அப்படின்னு நாம் பார்க்கணும். வெளிப்படுத்தி செய்கிறதுக்கு மார்க்கத்தில் தடை இருந்தால், அது குற்றம் என்றிருந்தால் நிச்சயமாக அதை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. செய்யும்போது அதை அனுமதிக்கவும் கூடாது. ஆனால் நீங்கள் மார்க்க அடிப்படையில் இதை தேடி பார்த்தீங்கன்னா, தர்மம் செய்வதை மறைத்து செய்தாலும் சிறந்ததுதான். அதே நேரம் நீங்கள் செய்கிற தர்மத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தி செய்தாலும் அது நல்லதுதான், சிறந்ததுதான் என்பதை அல்லாஹ்வே அனுமதிக்கிறான். நீங்கள் திருமறை குர்ஆனை 2வது அத்தியாயம் 271வது வசனத்தை புரட்டி படித்து பாருங்கள். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வ இன் துபுது சதகாத்தி ஃபனிஇம்மாஹிய. நீங்கள் உங்களுடைய தர்மங்களை வெளிப்படுத்தி செய்தால், நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அது நல்லதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை வெளிப்படுத்தி செஞ்சால் தப்பு கிடையாதுங்கிறதுனால தான் அல்லாஹு தாலா இந்த அனுமதியை தருகிறான். வெளிப்படுத்தி செய்கிறீங்களா, பல பேர் பார்க்குற மாதிரி இருக்குதா, நீங்கள் எடுக்கிறத மக்கள் மயப்படுத்துறீங்களா, அது தப்பு கிடையாது, அது சிறந்ததுதான், நல்லதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் நல்லதுதான் என்று அனுமதிக்கிறான் என்றால் அதில் நிறைய நன்மைகள் இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படி எடுக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள், வீடியோ காட்சிகள் என்பது இதனால் பல நன்மைகள் நமக்கு இருக்கிறது. பொதுவாக நாம் இதை எடுக்கும்போது இதை நாம் பெருமைக்காக எடுப்பது கிடையாது, புகழுக்காக எடுப்பது கிடையாது, அடுத்தவர்கள் மத்தியிலே நற்பெயர் வாங்குவதற்காக எடுப்பதும் கிடையாது. இதை நாம் எடுப்பதனால் எங்களுக்கு இவங்க நல்ல வேலை செய்கிறாங்க, சமுதாய பணி செய்கிறாங்க அப்படின்னு மக்கள் நமக்கு காசுகளை வாரி வழங்குவாங்க, அதை சுருட்டிக்கிறலாம் என்ற நோக்கமும் நமக்கு கிடையாது. நாம் செய்வதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான், இஹ்லாஸின் அடிப்படையில் மன தூய்மையோடு நாங்கள் இந்த காரியத்தை ஏன் செய்கிறோம் என்றால், வ இன்னமா நுத்இமுக்கும் லிவஜிஹில்லாஹி, நாங்கள் உணவளிப்பது, நாங்கள் உங்களுக்கு இந்த உணவுகளை கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு மாத்திரம்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, உங்களிடம் எந்த ஒரு கூலியையும் எந்த ஒரு பாராட்டுக்களையும் நாம் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும், இந்த பணியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு நற்கூலி தர வேண்டும், இதுதான் நம்மளோட நோக்கம். இது மறுமை லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு நாம் செய்கின்ற பணி. இப்போ நாங்கள் இதை வெளிப்படையாக செய்யும் போது இதை பார்க்கின்ற மக்கள் எங்களோடு இந்த நற்பணியில் கைகோர்க்க வேண்டும், எங்களுடைய இந்த பணிக்கு ஊக்குவிப்பு தர வேண்டும், அவர்களுடைய செல்வங்களில் இருந்து ஏழை எளிய மக்களுக்குரிய அந்த ஹக்குகளை வாரி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நாம் வெளிப்படுத்தி செய்கிறோம். இன்றைக்கு ஒரு 50 நபர்களுக்கு கொடுத்த நாம் நாளைக்கு இன்னும் 10 நபர்கள் முன் வந்து இன்னும் ஒரு 50 பேருக்கு நீங்கள் கொடுங்க என்றால் ஒரு 100 நபர்களை கவனிக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இதை வெளிப்படையாக செய்யும் போது நாம் செய்கிறோம் என்ற நம்பிக்கையில், நம்மீது இருக்கிற நம்பிக்கையில் மக்கள் தருவார்கள். அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்து விடாமல், அந்த நம்பிக்கையை பால்படுத்தி விடாமல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடிப்படையாக கொண்டு நாம் இதை செய்கிறோம். இதை சொல்லி காட்டி பெருமை அடித்து மறுமையை மறந்து இதை நாம் செய்வோமாக இருந்தால் அப்படிப்பட்ட தர்மங்களில் பிரயோசனம் கிடைக்காது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். நீங்கள் குர்ஆனை பிரட்டி பாருங்க, 2வது அத்தியாயம் 264வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா துபுத்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய சதக்காக்களை, தர்மங்களை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். எப்படி வீணடித்துக் கொள்ளாதீர்கள்? பில் மன்னி வல் அதா, நீங்கள் சொல்லிக்காட்டி நோவினைப்படுத்தி
உங்களுடைய சதக்காக்களை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். அதை யாரு செய்வாங்க? நாம் உங்களுக்கு கொடுத்ததானே, நாங்கள் இப்படியெல்லாம் செய்யலையா என்று தந்ததை கொடுத்ததை அவர்களுக்கு குத்தி காட்டி சொல்லி காட்டி நோவினைப்படுத்தி நீங்க உங்களோட தர்மங்களை பால்படுத்திக்காதீங்க. இது யாருடைய பண்பு என்றால், கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ், மக்களிடத்துல கொண்டு போயிட்டு தங்களோட காசு பணத்தை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க. கொடுக்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால், வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பாமல் முகஸ்துதிக்காக தங்களுடைய செல்வத்தை செலவழிக்கிறவர்களை போன்று நீங்களும் உங்களோட செல்வங்களை இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டி நோவினைப்படுத்தி தர்மங்களை அழிச்சிக்காரங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் ஒருபோதும் அதை செய்ய போவதில்லை. நாம் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களோட தந்தம் தானே என்று நாங்கள் போயிட்டு நிற்கவா போகிறோம்? அவங்க எங்களை கைகட்டி நிற்கணும்னு எதிர்பார்க்கவா போகிறோம்? கிடையாது. அப்போ மறுமையை நம்பாமல் அல்லாஹுவை நம்பாமல் முகஸ்துதிக்காக கொடுக்கின்ற அந்த தர்மத்தில் எந்த நற்பலனும் கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு, இவர்கள் ஒரு வழுக்கு பாறையை போன்றவர்கள். கொடுக்கிற தர்மம் மழை பெஞ்சா மண்ணெல்லாம் அந்த வழுக்கு பாறையிலிருந்து கழுவப்பட்டு போயிருமா, அந்த மாதிரி கொடுத்த தர்மம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நோக்கத்தில் செய்யக்கூடாது. அப்ப நாம் செய்கிற பணி, நாம் அல்லாஹுடைய பொருத்தம் கருதி செய்கிறோம். ஏழைகளுக்கு செய்கிறோம், அனாதைகளுக்கு செய்கிறோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் செய்யும் போது அதனுடைய கூலியை அல்லாஹ் நிரப்பமாக நமக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உணவளிப்பதை இஸ்லாம் தூண்டுகிறது. இஸ்லாத்திலேயே மிகச் சிறந்த செயல் எது யா ரசூலல்லாஹ் என்று ஒரு நபித்தோழர் கேட்பார். ஐயுல் இஸ்லாம் ஹைருன் யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், துத்இமுத் தஆம், நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, பசித்தவர்களை தேடிச் செல்வது, அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உணவளிப்பது என்பது இஸ்லாத்தில் மிகச்சிறந்த செயல். இஸ்லாம் என்பதே பிறருடைய நலனை நாடுவதுதான். அப்படி நாடி சென்று நாம் கொடுக்கும்போது ஒரு துளி கடுகின் எல்முனை அளவுக்காவது பெருமை என்பது ஓரத்திலே குடிகொண்டாலும் பாலா போயிடும் அந்த அமல். எனவே நம்முடைய கஷ்டங்கள் வீணாகிவிடும். நாங்கள் ஏன் வெளிப்படுத்தி செய்கிறோம் என்பதை மக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பெருமைக்கு செய்கிறான், புகழுக்கு செய்கிறான், இது ஒரு துளியும் நமக்கு கிடையாது. இதை செஞ்சுதான் பேர் புகழ் சேர்க்கணுமா? இதை செஞ்சுதான் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமா? தேவையில்லை. அப்ப நாம் செய்கிற இந்த பணி உள தூய்மையோடு இஹ்லாஸோடு இறைவனின் திருப்திக்காக செய்கிறோம். அந்த பணியிலே நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைக்கிறோம். இந்த பணியிலே உங்கள் பொருளாதாரத்தை எங்களிடம் தாருங்கள் என்று கேட்கிறோம். எங்களுடைய உடல் உழைப்பை நாங்கள் அதற்கு பயன்படுத்துகிறோம். உங்களோட பொருளாதாரத்தை நீங்க தாங்க. உடலால் உதவி செய்ய முடியாதவர்கள் பொருளால் உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறோம். எனவே இந்த நட்பணியில் கலந்து கொள்ளுகின்ற அத்தனை பேருக்கும் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது. ஏனென்றா ஒரு ரூபா காசு நீங்க அதுக்கு தந்தாலும் உங்களோட நோக்கம் அல்லாஹ்விடத்தில் மறுமை வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் உங்கள் நோக்கம். அந்த நோக்கத்தை நாங்களும் நிறைவேற்ற வேண்டும், அந்த நோக்கத்தின் நன்மையை நீங்களும் அடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் நாம செஞ்சோம் என்ற இந்த அமானிதத்தை பேணி இருக்கிறோம். இந்த அமானிதத்தை முறையாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்ற அந்த ஒரு ஆதாரத்தை மக்கள் மயப்படுத்துறதுக்காகத்தான், அந்த மக்களுக்காக வேண்டி நாம் இதை செய்கிறோம். எனவே சகோதரர்களே, இதை பார்க்கின்ற இன்னும் 4 பேரு நல்ல காரியம் செய்கிறாங்க, இதை இன்னும் ஊக்குவிப்போம், இன்னும் 4 பேருக்கு கூட கொடுக்கட்டும் என்று அவர்களும் முன்வந்து நமக்கு உதவக்கூடிய ஒரு நிலை அதனால் உருவாகும் என்ற ஒரு காரணத்துக்காக இதை செய்கிறோம். எனவே இது தப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இது விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும் கிடையாது. வெளிப்படுத்தி செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். மறைத்து செய்யலாமா? மறைத்தும் செய்யலாம். நீங்கள் கொடுக்கிற தர்மத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, மறைத்து செய்தாலும் சரி, அதிலே உங்களுடைய இஹ்லாஸ் என்ற அடிப்படையான அந்த ஒரு நோக்கத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான். உங்களுடைய உள தூய்மையைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். எந்த காரியத்தை செய்தாலும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் கூலி வழங்கப்படும் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதுமானது. எனவே வெளிப்படுத்தி செய்வதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது அவரவர் செய்கின்ற நோக்கத்தை பொறுத்தது என்ற அடிப்படையில் நாம் தூய்மையான அடிப்படையில் இந்த பணியை முன்னெடுக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஒவ்வொரு ரூபாய்களாக இருந்தாலும் நமக்கு வாரி வழங்குங்கள். இந்த வீடியோவின் கீழே எங்களுடைய கணக்கிலக்கம் பதிவு செய்யப்படும்.
அந்த கணக்கிலக்கத்திற்கு பசித்தவர்களுக்கு, வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாசகம் கேட்பவர்களுக்கு, மருத்துவ உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு, படிக்க வசதி இல்லாமல் படிப்பதற்கு வசதியை தேடுகின்ற அந்த வறிய மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் முன்வந்து களமிறங்கி களப்பணியாற்ற காத்திருக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு ரூபாய்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தாருங்கள். நிச்சயமாக அதனுடைய நன்மையை நீங்கள் எப்படி பெறுவீர்கள் என்றால், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்கள் சொத்துக்களை, செல்வங்களை யார் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்குரிய உதாரணம் கமஸலி ஹப்பா, ஒரு விதையை போன்று. நீங்கள் போடுகிற உங்களுடைய ஒரு ரூபாய் தான், அதை அல்லாஹ் எப்படி உங்களுக்கு மாற்றித் தருவான் என்றால், ஒரு வித்தை போல. அது அன்பத்தத் சபஅ சனாபில், 7 கதிர்களை முளைப்பிக்கும். அந்த 7 கதிர்களிலும் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒரு கதிரில் 100 விதைகள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் போடுகிற ஒரு ரூபாயை 7ஆகவும் 700ஆகவும் மாற்றி அல்லாஹ் தருவான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, இதை விட பன்மடங்கு அல்லாஹ் நாடியவர்களுக்கு கூட்டியும் கொடுப்பான். எனவே உங்களுடைய தர்மங்களை நமக்கு வழங்குங்கள். இந்த வீடியோவின் கீழே நீங்கள் அனுப்ப வேண்டிய உங்கள் தர்மங்களை, உங்களுடைய ஹக்குகளை, ஏழைகளுக்குரிய ஹக்குகளை அனுப்ப வேண்டிய அந்த வங்கி கணக்கை நாங்கள் பதிவிடுவோம். எனவே தயவு செய்து இந்த பணியிலே நீங்களும் ஒரு பங்காளிகளாக மாறுங்கள். உங்களையும் எங்களையும் வல்ல ரஹ்மான் இந்த பணியை பொருந்திக் கொண்டு உயர்தரமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்த்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.